அல்லேலூயா. இப்போ வேதத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி ஜெபிச்சாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும். இப்போ அநேக இடங்களிலே தடைகள் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. ஒரு வேலைக்காரியம் தடை, படிப்பில் தடை, குடும்ப வாழ்க்கையில் தடை, கற்பத்து கனியில் தடை, திருமண காரியத்தில் தடை, இப்படி எவ்வளோ தடைகள் இருக்கிறது. ஆனால் அந்த தடைகள் நீங்கணும். அந்த தடைகளை நம்ம எப்படி நீக்கி போடுவது? தடைகளை நீக்கி போடுகிற முன்னாலே கடந்து போகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் ஒரு காரியம் வராமல், ஒரு காரியம் நடக்காமல் தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் விலகணும் அப்படின்னு கேட்டால் பைபிளில் எப்படி தடைகளை நீக்கி போட்டார்கள், அந்த தடைகள் நீங்குவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு தடை இருக்கலாம், கைட்டு செய்கிற வேலையில் ஒரு தடை இருக்கலாம், தொழிலில் ஒரு தடை இருக்கலாம். அந்த தடைகள் நீங்குவதற்கு நாம் எப்படி ஜெபிக்கணும், எப்படி போராடணும்? வேதத்தில் 40 வருஷம் நடந்து தடை நீங்கலை. ஆனால் கடைசியாக ஒரு காரியத்தை செஞ்சாங்க, தடைகள் நீங்கினது. அது என்ன என்று பார்ப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 4-5. 7ஆம் நாளில் அந்த பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். 15-16 வாசிங்க. 7ஆம் நாளில் எத்தனை நாளில்? 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இப்ப கவனிக்குமா, இந்த சம்பவங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய நோக்கமே எகிப்திலிருந்து புறப்பட்டது பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே கொண்டு வரது தான் அவருடைய நோக்கம். ஆனால் அந்த எரிய கோட்டை அதுக்குள்ளே தான் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம், பயங்கரமான உயர்வு, பயங்கரமான செழிப்பு, பாலும் தேனும் ஓடும் ஆறு மாதிரி என்ன செய்யுமா ஓடுமா. அப்படிப்பட்ட செழிப்பான அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேசத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த தேசத்தை அடைவதற்கு பக்கத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, வந்திருக்கும் போது அந்த எரியோ அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, எரியோ கோட்டை, பெரிய கோட்டை பார்த்துக்கொள்ளுங்க, எந்த அந்நிய மனிதரும் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக அந்த பெரிய கோட்டை சுவர் கட்டியிருந்தாங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ துதிக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 7 எக்காலங்களை என்ன செய்தார்கள். எத்தனை எக்காலம்? 7 எக்காலம். எக்காலம் என்பது துதியை குறிக்கிறது. எக்காலம் என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவதை குறிக்கிறது. எக்காலம் என்பது தடைகள் உடைவதை குறிக்கிறது. அது எக்காலம். அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 7 எக்காலம் ஊதினார்கள். இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல 7 வருது பாருங்கள் பார்ப்போம். எந்தெந்த இடத்துல 7 வருகிறது படிங்க. இப்போ 7 எக்காலம் வந்துச்சு. அடுத்து என்ன வச்சு? 7 கொம்பு எக்காலங்களை. 7 கொம்பு எக்காலம் 1. 7ஆம் நாளில் 7 தரம். ஏறுங்க, 7 கொம்பு 7ஆம் நாளில் 7 தரம் 7 தரம் 7 ஆசாரியர்கள் எத்தனை தடவை? 7 தடவை சுற்றி வந்தாங்க. அப்போ 7 தடவை சுற்றி வந்தபோது கடைசியாக என்ன செஞ்சாங்க, ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது அந்த எரிய கோட்டை தடை என்ன செஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு. உள்ளே போய் என்ன செஞ்சாங்க, பிரவேசித்தார்கள். இப்போ இதே போல் நம்மளை கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், என்னை அழைச்சிருக்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழும்படி, ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழும்படி, ஒரு சுகமான வாழ்க்கை வாழும்படி, எடுத்த காரியத்திலே ஜெயத்தை பார்க்கும்படி, ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழுங்க, நான் சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆனால் அழைச்சிட்டு நீ இந்த மாதிரி செஞ்சுக்க, இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ யோசுவாட்ட கர்த்தர் இந்த காரியத்தை யார் வெளிப்படுத்துகிறா அப்படின்னு கேட்டால், யோசுவாட்ட கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். யோசுவாட்ட கர்த்தர் இந்த மாதிரி நீ என்ன செய்யி, உன் பிள்ளைகள் என்ன செய்யி, 6 நாள் என்ன செய்ய சுற்று, 6 நாள் என்ன செய்யுது எரிய கோட்டையை சுற்று, 7ஆம் நாள் என்ன செய்யி ஆர்ப்பரி அப்படி சொல்லும்போது அலங்க இடிங்கிறார். பாருங்கள், எக்காலம் என்பது துதியை குறிக்கிறது, ஸ்தோத்திரத்தை குறிக்கிறது. அந்த 7 எக்காலங்கள், அந்த 7 எக்காலங்களை அந்த துணியை துணிக்கும் போது நடக்கிற காரியங்கள் 7 நாள் ஆர்ப்பரிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தடை இருக்கலாம்,
அல்லது ஒரு நிரந்தர வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு தடை இருக்கலாம், அல்லது ஒரு கடனை அடைக்க நினைக்கிறோம், கடனை அடைக்க முடியாத ஒரு தடை இருக்கலாம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 7 என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 வந்து பரிபூரணத்தை குறிக்கிறது. 7 என்பது எதை குறிக்கிறது? பரிபூரணத்தை குறிக்கிறது. அப்போ ஏன் கர்த்தர் வந்து இந்த 7 நாளில் நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டால், 7 பரிபூரணம் அப்படிங்கிறது. அப்போ இந்த 7ஆம் நாள் இங்கே ஆதியாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். வாசிங்க ஆதியாகமம் 2:3. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து, பார்த்தீங்களா எந்த நாளை ஆசீர்வதிக்கிறாரு? 7வது நாளை ஆசீர்வதிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதுக்கு 7 மணி நேரத்தை எடுக்கலாம், அல்லது 7 நாளை எடுக்கலாம். ஒருத்தர் அப்படி தான் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு, ஒரு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு 7 நாள் அவர் என்ன பண்ணார்? அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு லீவ் போட்டார், ஒரு மெடிக்கல் லீவ் போட்டார். 7 நாள் 7 நாள் எந்த வேலையும் பார்க்கல, எங்கேயும் போல வரல. 7 நாளாக கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஒரே துதி, ஒரே ஆர்ப்பரி. பார்த்துக்கொள்ளும். இந்த சம்பவத்தை சொல்லி இந்த எரிய கோட்டை எப்படி தரமாட்டமாச்சு, எனக்குண்டான பாடு, எனக்குண்டான பிரச்சனை, எனக்குண்டான கடப்பிரச்சனை, எனக்குண்டான விளைவினை, எனக்கு குடும்பத்தில் இருக்கிற சிக்கல், இது எல்லாமே டோட்டல் அழியணும் ஆண்டவரே. இந்த 7வது நாளில் நான் ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும், நான் எதிர்பார்த்த காரியம் நான் நடக்கணும்னு சொல்லி ஒரு 7 நாளை தேர்ந்தெடுத்து கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து அவர் மையப்படுத்த துதிக்கே ஸ்தோத்திரம் இப்படி இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. 7ஆம் நாளில் அவருக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் என்ன செஞ்சிருச்சு? ஓடி போச்சு. 7ஆம் நாள் எப்படி கர்த்தர் ஓய்ந்திருந்தாரோ 7ஆம் நாள் அவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 7ங்கிறது ஒரு சாதாரண நினச்சி, கர்த்தரே 7ஆம் நாள் என்ன செஞ்சார்? ஓய்ந்திருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 7க்கு அப்புறம் ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு 7 நாளாக நீங்கள் ஒரு இன்றைக்கி ஜெபிக்கிறீங்க, பதில் வரல, நாளைக்கு ஜெபிக்கிறீங்க, பதில் வரல, விட்டுறக்கூடாது. கண்டினியூவாக ஒரு காரியத்தை குறித்து 7 நாள் அடித்து நொறுக்கி கேட்டுக்கிட்டே இருக்கணும். 7ஆம் நாள் முடிஞ்ச வரனா ஒரு காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த 7க்கு பின்மால ஒரு பெரிய மகிமை. 7ங்கிறது சகல பரிபூர்ணமும். இந்த 7க்குள்ள பரிபூர்ணம் அடங்கி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் வந்து ஒரு அலட்சியம் பண்ணாதீங்க. நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்கிறவர்கள், உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு வல்லம் இருக்கிறது, உங்களுக்குள்ள ஆக்கும் சக்தி இருக்கிறது. நீங்கள் ராஜா விட்டு பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. அப்படின்னா இவர்கள் 40 வருஷம் நடந்து வந்துட்டு கடைசி நேரத்தில் இந்த காரியத்தை செய்கிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. 7 எக்காலத்தை எடுக்கிறாங்க, 7 நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க, கடைசியில் 7ஆம் நாள் ஆர்ப்பரிக்கிறாங்க. பிரச்சனை உடையுது, தரமட்டமாகுது, உள்ளே பிரவேசிக்கிறார்கள். எரிய தடச்சுவர் தடுத்துக்கிட்டு இருக்கு, அற்புதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல், அதிசயத்தில் பிரவேசிக்க முடியாமல். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் 7 நாளை தேர்ந்தெடுக்கணும். பார்த்துக்கணும். அதுக்கு தான் நான் அடிக்கடி 7 மணி நேரம் ப்ரேயர் போடுறது, 7 மணி நேரம் துதி ஆராதனை போடுறது. நீ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்களேன். இந்த 7 மணி நேரம் துதி ஆராதனைக்கு பின்னால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு அற்புதம் உங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கும். ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாத காரணம், ஃபஸ்ட்டு அற்புதம் என்னென்னு கேட்டால், 7 மணி நேரம் தேவசத்தில் உட்காந்து கர்த்தரை மையப்படுத்தி துதிச்சிங்கன்னா உங்களுடைய மைண்டு ஒரு நிலைக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆவி வந்து குழப்பம் இருக்காது, உங்கள் ஆவிக்குள்ள போராட்டம் இருக்காது, ஒரு ஆவிக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருத்து நிறுத்தும். பிலிப்பில் சொல்லப்பட்டிருக்கல, கடைசியாக சோதரி அன்புள்ள வெயில் புண்ணி, அதை நினச்சேன்னு, அதாவது ஸ்தோத்திரத்தினை விண்ணப்பத்தை தேவனை தெரியப்படுத்தும் போது, அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தை என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே வராமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆவியில் ஒரு திருப்தி, உங்கள் ஆவியில் ஒரு அமைதி, உங்கள் ஆவியில் ஒரு சமாதானம் வருவதை நீங்கள் உணர்வீங்க. அந்த 7 மணி நேரம் துதி ஆராதனை நிறைய வாட்டி நான் உணர்ந்துருக்கிறேன். உண்மையோடு உத்தமத்தோடு அந்த 7 hours எடுத்து நீங்கள் ஒரு துதி பலியை செலுத்தும். அதுக்கு தான் நான் அடிக்கடி இந்த போடுறது. உங்களுக்கு தெரியாது, சும்மா வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக செய்யலை. ஒவ்வொரு மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, ஒவ்வொரு மக்களும் சுகத்தை பெறுவதற்காக, ஒவ்வொரு மக்களும் நிம்மதியை பெறுவதற்காக, ஒவ்வொரு மக்களும் சந்தோஷத்தோடு சமானத்தை பெற்றுக்கொண்டு வாழும்படி, ஒவ்வொரு மக்களும் நிம்மதியான வாழ்க்கை வாழும்படி அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறது. சும்மா ஒன்றும் கிடையாது. நான் அடிக்கடி தான் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா, அடிக்கடி காசு நிறையா இருக்கா அப்போல்லாம் கேட்பாங்க. அது தெரியுது, ஒரு அருமை அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அடிக்கடி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க என்னைய, கர்த்தருடைய மகிமைக்கு அப்படின்னு. உனக்கு இருக்கு, நீ செய்கிற அப்படின்வாங்க, லந்தா கேட்பாங்க. நான் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் அதில் வந்து செலவு பண்ணுறேன், ஆனால் அதில் ஒரு மையமாக இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க.
அதுக்கு தான் அந்த 7 நாளை தேர்ந்து எவ்வளோ ஒரு 7 நாள் பெட்டில் படுத்து ட்ரிப்பு ஏற்றுன போனால் படுத்தான் ஆகும், வேறு வழி இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிங்க. இந்த யோசுவாவில் வந்து என்ன பண்ணார், எரியகோட்டை தரமாட்டமாச்சு, 7 தேர்ந்தெடுத்தார்கள், 7 நாளை தேர்ந்தெடுத்தார்கள், 7 எக்காலத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 7 தேர்ந்தெடுக்கும் நடக்குது. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:42-43. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. முகம் வந்து எங்க படுது? முகம் வந்து எங்க படுது? தன் முழங்காலில். முழங்காலில் முகம் வந்து தரையில படும். சொல்லுங்க, படிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். எத்தனை தரம் போய் பார்க்கணும்? இங்க இருங்க, நீங்க வந்து ஒரு காரியத்தை ஜெபிச்சிட்டீங்கன்னா 7 நாள் எதிர்பார்க்கணும் ஒரு காரியத்தை குறித்து. என்ன போய் பாரு அப்படிங்கிறாரு, ஒன்றும் வரலையேங்கிறார். அப்புறம் திருப்பி பாரு அப்படிங்கிறாரு. ஆனால் அப்புறம் அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, நீ என்ன பண்ணு, போய் எத்தனை தடவை பார்க்கணும்? 7. திருப்பி வாசிங்க. நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். அப்புறம் 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். சமுத்திரம் எங்கிருந்து எழும்புது? சமுத்திரம் ஒரு மேகம் என்ன செய்யுது, அப்படியே அங்கே இருங்க, சமுத்திரம் ஒரு மேகம் அப்படியே கையளவு மேகம் எழும்புது. பார்த்துக்கொள்ளுங்க, அந்த கையளவு மேகம் அது அப்படியே வருது. பார்த்துக்கொள்ளுங்க, பேர் இறைச்சலை கொண்டு வருகிறது. அதுக்கப்புறம் பெரும் மழையை கொண்டு, நீ ஆக அப்படி ராஜா போய் சொல்லு, மழை பெய்ய தொடங்க போகுது, நீ என்ன செய்ய சொல்லு. அதுக்கப்புறம் அந்த வாசனத்தை வாசிங்க, 16 வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மலை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். சொன்னாரு. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெருமழை என்ன செஞ்சிருச்சு? உண்டாயிருச்சு. பார்த்துக்கொள்ளும். அப்ப ராஜாட்ட சொல்றாரு, ராஜா என்ன செய்ய, பெரிய ஒரு இடி முழக்கத்தோடு பெரிய மழை வரப்போகுது. இந்த கையளவு மேகத்தை பார்த்து நீ அசால்ட்டா நினைச்சிடாத. அந்த கையளவு மேகம்தான் உனக்கு பேர் இறைச்சலையும் இடியோடு மழையை கொண்டு வரப்போகிறது, ஒரு உயர்ந்த ஒரு மகிமையை கொண்டு வரப்போகிறது. அப்படி என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் விடாமல் 7 தடவை முயற்சி பண்ணணும். அது எளிய வேலைக்காரன். அந்த முதல் வசனம் வாசிங்க. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, எலியா வந்து மூகுப்புற விழுந்து தேவனை மகிமைப்படுத்தி மன்றாடும் போது ஒரு காரியம் வெளிப்படுகிறது. எலியாவே, இப்போ போய் பார்க்க சொல்லு, 7 தரம் பார்க்க சொல்லு, சமுத்திரத்து நடுவில் இருந்து ஒரு மேகம் எழும்புது பார். அந்த அறிகுறி தான் பெருமழையை கொண்டு வரப்போன்னு சொன்னோன்னே அவர் போய் அந்த எலியாவுடைய வேலைக்காரன் பார்க்கும்போது 7ஆம் தரம் பார்க்கும்போது அங்கே ஒரு மேகம் என்ன செய்யுது? எழும்புதான்னு பார்த்தவள். நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் உங்கள் எதிர்காலத்துக்கு, உங்கள் பிள்ளைய வாழ்க்கைக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு 7 தரம் எதிர்பார்ப்பு இருக்கணும். 2 நாள் ஜெபிச்சு 3 நாள் ஜெபிச்சுட்டு வரலையும் விட்டுறக்கூடாது. நீ ஒரு எதிர்பார்ப்பு 7 நாள் கண்டினியூவாக எதிர்பார்க்கணும். அது ரட்சிப்பாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், பலனாக இருக்கலாம், ஐஸ்வர்யமாக இருக்கலாம். கண்டினியூவாக கண்டிப்பாக. ஏன்னா கர்த்தர் வந்து 7ஆம் நாள் ஓய்ந்துறாரு. 7 நாள் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. 7 நாள் உலகத்தை உண்டாக்கிட்டாரு. சமுத்திரத்தை உண்டாக்கிட்டாரு, திமிங்கலத்தை உண்டாக்கிட்டாரு, பறவைகளை உண்டாக்கிட்டாரு, மிருகங்களை உண்டாக்கிட்டாரு, மனிதனையும் உண்டாக்கிட்டாரு. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதே போல் இந்த 7 நாளுக்குள்ளே உன் பிரச்சனை மழை போல இருந்தாலும், உன் பிரச்சனை போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும், அந்த 7 நாளுக்குள்ளே உன் பிரச்சனையை உடைச்சு உனக்கு ஒரு வழியை திறந்து விடுகிற நாட்கள் தான் அந்த 7 நாள். பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:10-14. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். எலியா சொல்ற எடுத்து. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நிலைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி. இங்கே இஸ்ரேல் தேசத்தில் ஓடுகிற நதியை காட்டிலும் அங்கே ஓடுற தமஸ்குல ஓடுற நதி பயங்கரமான நதி.
அப்போ நாகமான் சொல்கிறான், இந்த இஸ்ரேல் நாட்டில் ஓடுற நதியை காட்டில் எங்கள் நாட்டில் தமஸ்குள்ள ஓடுது, 3 நதி ஓடுது, இந்த நதியை காட்டில் அந்த நதி எங்கே ஓடுது, அதில் நம்ம இங்கே எந்திரிக்க மாட்டேனா அப்படிங்கிறார். அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு நாகமான், அதாவது உடம்புல இருக்கிற குஷ்டம் நீங்கும்படி என்ன செய்கிறாரு, எலிசா இருக்கிற இடத்துக்கு என்ன செய்கிறாரு, வர்றாரு சுகத்தை பெற்றுக்கொள்வதுக்கு. அந்த நாகமான் படத்தளபதி, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற நாகமான் படத்தளபதி, தலையிலிருந்து கால் வரைக்கும் குஷ்டம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நாட்டில் தமஸ்கு நாட்டில் வந்து குணமாக்க முடியல, குஷ்டம் நீங்கலை. அப்போ அந்த நாகமான் வீட்டில் வேலை செய்கிற ஒரு 12 வயது சின்ன பிள்ளை வந்து என்ன செய்யுது, இந்த மாதிரி எங்கள் இஸ்ரேல் நாட்டில் எங்கள் தேசத்தில் அங்கே எலிசான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இன்றைக்கி போனீங்கன்னா அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருவார், ஜெபம் பண்ணுவார், தேவ நாமத்தில் ஜெபம் பண்ணுவார், சுகம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி நாகமான் பொண்டாட்டிக்கிட்ட அந்த வேலைக்காரப்பில் சொல்லுது. அப்போ வேலைக்காரப்பில் நாகமான் பொண்டாட்டி சொன்னோன்னா பொண்டாட்டி என்ன பண்ணுது, புருஷன்ட்ட வருது, எங்கே இந்த மாதிரிங்க நம்ம வீட்டில் வேலைக்காரப்பில்லை பாருங்கள், அந்த பிள்ளை காஸ்பல் அறிவிக்குது. அந்த பிள்ளை என்ன செய்யுது, 12 வயது பிள்ளை காஸ்பல் அறிவிக்குது, எங்கள் நாட்டில் இருக்கிறாரு, தேவ பிள்ளை இருக்கிறாரு, ஊழியர் இருக்கிறாரு. அப்போன்னு உடனே நாம் என்ன பண்ணுறார், பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு, இந்த அம்மா 12 வயசு பிள்ளை வேலைக்கார பிள்ளைய பேச்சை கேட்டுட்டு புருஷன்ட்டு சொல்லுது. புருஷன் படத்தளபதி, சரி போகிறோம் அப்படின்ட்டு படைபலங்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இராணுவ துருப்பை எடுத்துகிட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு என்ன, இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன செய்ய வர்றாரு. வந்து அங்கே எலிசாவை பார்க்கல, எலிசா கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டையான்னு தெரியாது. அந்த இடத்துக்கு எலிசா தங்கியிருக்கிற இடத்துக்கு வெளியே நிற்கிறார். வெளியே நின்றோன்னு இந்த மாதிரி, நான் இந்த இடத்துல படைத்தளபதி தமஸ்கு பட்டணத்து வந்திருக்கிறேன், நாங்கள் ஒரு சேனையை வந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 60-70 இராணுவ துருப்போடு இந்த வந்திருக்கிறேன், நான் சுகமாக வந்திருக்கிறேன், நீ போய் எலிசாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லும் போது எலிசாவுக்கு தெரியும் இவர் யார் வந்திருக்கான்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நாகமான கண்ணாரை பார்க்காம ஒரு காரியம் சொல்கிறாரு, நீ போய் சொல்லு, இங்கே இஸ்ரேல் நாட்டில் ஒரு நதி ஓடுது, அந்த நதியில் என்ன செய்ய 7 தரம், எத்தனை தரம், 7 தரம் முங்கி எந்திரி குணமாயிருன்னு சொன்னோன்னு நான் டென்ஷன் ஆகிட்டார். ஏதோ எலிசா வருவார், என்னை உட்கார வச்சு என் தலையை தடவுவார், என் தலைமையில் கையை வைப்பார், என் குஷ்டம் நீங்கள் நினச்சல நான் வந்தேன், கடைசியில் என் முகத்தை கூட பார்க்காம அந்த நதியில் போய் முங்கி எந்திரின்னு சொல்கிறாரு. எங்கள் ஊரில் நதி கிடையாதா, எங்கள் ஊரில் இதாக தெளிவான நதி ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் எனக்கு முழுக தெரியாதா, இங்கே வந்தால் முழுகணுமா, ஏதோ வருவார், ஜெபம் பண்ணுவார், தொட்டு சுகத்தை கொடுப்பாரு, என் தலையை தடவி கொடுப்பாரு, என் கையை தடவுவார், எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ணுவார், அப்போ நினச்சி வந்தால் என் முகத்தை கூட பார்க்காம இங்கே போய் 7 தரம் முங்கி இருந்திருக்கிறாரு, இந்த மனுஷனுமே வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறார். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த குஷ்டத்தோட அந்த குஷ்டத்தோடு திருப்பி ரிட்டர்ன் போகிறார். அந்த ரிட்டர்ன் போகும்போது அந்த நாகமான் கூட வந்த ஒரு வேலைக்காரன் சாதாரண ஒரு வேலைக்காரன், அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், அந்த சாதாரண வேலைக்காரன், அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து பக்கத்தில் அந்த படத்தலைவி பக்கத்தில் போக முடியாது, அவன் பெரிய பல தளபதி. அப்போ பக்கத்தில் வர்றான், அந்த வேலைக்காரன் பக்கத்தில் வர்றான், வந்துட்டு அந்த நாகமானை பார்த்து சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு கவனிங்களேன். தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்போ சொல்கிறான் பாருங்க, அவ்வளோ பெரிய பட தளபதிக்கு ஐயா அவர் இதை அதை செய்ய, இந்த மலையை கொடை இந்த ரோடு போட்டு கொடு, அதை போட்டு கொடு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்களே ஐயா. அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த நதியில் 7 தரம் குளிக்க சொல்கிறார், 7 தரம் முங்கி எந்திரிக்கும் போது சுகம் ஆகுன்னு சொல்கிறார். இது நம்ம கேட்கக்கூடாது, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே தலைவா, எஜமானே பணிஞ்சு கேட்குறான். எனக்கு இங்கேருந்து தமஸ்குலேருந்து இந்த நாடு வரைக்கும் ரோடு போட்டு கொடு அப்படின்னா போட்டு கொடுப்பீங்கள, இங்கேருந்து நடந்து போவீங்கள. அவர் அப்படிலாம் வந்து கொடூரமான ஒரு காரியத்தை ஒன்றும் சொல்லலையே. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே ஓடுற நதியில் 7 தரம் முங்கி எந்திரிக்க சொல்கிறாரு, இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை எஜமானனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மனசு என்ன செய்யுது, கொஞ்சம் இலகுதா இலகலையா இலை. அப்புறம் என்ன செய்யறான் பாருங்க, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. எத்தனை தடவை முங்கினாரு, 7 தரம் முங்கினார். சுத்தத்துக்கு 7 தரம் முங்கணும், சுகத்துக்கு 7 தரம் முங்கணும். குஷ்டங்கிறது வந்து அதுக்கு மருந்து இல்லை, பக்கத்தில் எவனும் போக மாட்டான். அப்புறப்பட்ட ஒரு கொடூரமான நோய். அந்த எலிசா பேச்சை கேட்டு இந்த நதியில் 7 தரம் முங்கி எந்திரி. ஏன்னா அந்த தண்ணியில் மகிமை இருக்குது, அந்த தண்ணியில் சுகம் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, எத்தனை தரம் முங்கினார், 7 தரம் முங்கினார்.
நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு தோற்று போயிட்டே இருக்கீங்களா, கவலைப்படாங்க. ஒரு 7 தினம் செஞ்சு பாருங்கள். ஒரு தொழிலில் 7 தினம் செஞ்சு பாருங்கள். ஒரு 2 வாட்டி தோற்று போயிட்டீங்களா, 3 வாட்டி தோற்று போயிட்டீங்களா, 7 தடவை செஞ்சு பாருங்கள். 7ஆவது தடவை சக்ஸஸ் ஆயிரும். இவர் 6 தடவை முங்குறாரு. அப்போ குஸ்டன் நீங்களே. ஆனால் அப்படியே பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்த்துட்டு கடைசியாக வானத்தை பார்த்துட்டு அப்படியே முங்கி எந்திரிக்கும் போது ஒரு குழந்தை தோல் எப்படி இருக்கும், எப்படி போட்டிருக்கு பைபிளில்? ஒரு குழந்தை தோல். வரீங்க பாப்போம். அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும்போது நடக்கிற ஒரு காரியம். அதான் 7 தடவை முங்கி எந்திரிக்கும் நடக்கிற காரியம். அப்போ இந்த சுகம் எப்படி வந்துச்சு? 7 தடவை முங்கி எந்திரிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன வார்த்தை? அதாவது 7 தரம் புடமிட்டு. இப்போ மாவு சலிக்கிறீங்களே, சலிக்கும் போது ஒரு வாட்டி செலுப்பீங்க, 2 வாட்டி செலுப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் சலித்து புடமிட்ட பியூர் வார்த்தை. 7 தரம் புடமிட. திருப்பி அந்த வசனத்தை பாசிங்களா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சொற்கள், கர்த்தருடைய வார்த்தையில் மண் குகையில 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? இந்த கர்த்தருடைய வார்த்தை 7 தரம். எப்படி? மண்ணு மேலே கிடையாது, குகைக்குள்ளே. மண்ணு மேலே இருந்தால் கூட பல கிப்பிலாம் இருக்கும். ஆனால் குகைக்குள்ளே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, புதைஞ்சு கிடக்கிற மண். அந்த மண்ணை உருக்கி அதை 7 தரம் புடமிட்ட எப்படி இருந்தால் அதே போல் தான் அந்த வார்த்தை இருக்கும் அப்படிங்கிற அந்த 7க்கு உண்டான அந்த வல்லமையை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் என்ன செய்து? புடமிடப்பட்ட வார்த்தை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தான் என்ன செய்வான்? எந்திரிப்பான். நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நல்லா கவனிங்க. நீ 7 தரம் ஒரு காரியத்தில் தோத்து போயிட்டியா, 7 தரம் நீ செய்ய வேண்டிய காரியம் நடக்கலையா, கர்த்தர் சொல்றார் 7 தரம் நீ தோத்து போனாலும் கண்டிப்பாக நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய். விடக்கூடாது, பிடிச்சபடியே விடக்கூடாது. இன்னொரு வசனம் சொல்லுது, நீ வாசிங்க லூக்கா 17:3-4. உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், 1 தடவை 2 தடவை 7 தடவை தெரியாமல் செஞ்சுட்டு மன்னிச்சுக்க அப்படின்னா அந்த மன்னித்து ஏற்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு என்னச்சுன்னு வரும். 7 தடவை மன்னிப்பு ஓயாமல் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இல்லை. 7 தடவை மன்னிப்பு கேட்டாலும் அதை மன்னிக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த மன்னிக்கிற தன்மை வரணும். இன்றைக்கி நமக்கு எதிராக செயல்படுறதுக்கார நிறையா இருக்கலாம். மனிதர்கள் தான் நம்மளுக்கு சில துன்பத்தை விளைவிப்பாங்க. அதை நம்ம ஒரு பொருட்டாக அவங்க மேலே ஒரு கசப்பாக பார்க்கக்கூடாது, ஒரு வெறுப்பாக பார்க்கக்கூடாது. எத்தனையோ பேர் கசந்து பேசுவாங்க, வெறுத்து பேசுவாங்க. நம்ம பதிலுக்கு அவங்க கசப்பை நம்ம எடுக்கக்கூடாது. மன்னிச்சு விட்டுருணும், அவ்வளோதான். கர்த்தர் இருக்கார், அவர் விட்டுறணும். நீ அன்றைக்கி நீ இப்படி சொன்னேல, 4 வருஷத்துக்கு முன்னால் இப்படி பேசினேல, உன்னை சும்மா விட மாட்டேன், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், கர்த்தர் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாபமெல்லாம் இட வேண்டாம். அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நம்ம மன்னிக்கிற தன்மை நமக்கு வேணும். அப்போ தான் ஏசப்பா நம்ம பாவத்தை மன்னிப்பார். நம்ம பெரிய யோக்கியம் கிடையாது, நம்ம பெரிய பியூர் பரிசுத்தவான் கிடையாது. நம்மளை கர்த்தரை மன்னிக்கணும். நம்ம ஒருத்தனை மன்னிச்சா தான் அவர் நம்மளை மன்னிப்பார். ஒரு கடன்காரன் வரான், இந்த மாதிரி மன்னிச்சு விட்டுருங்க முடியலைன்னு சொன்னால் சரி மன்னிச்சு விட்டுறான். ஆனால் இவன் கடன் கொடுத்து என்ன பண்ணுறான்? மன்னிக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுறாரு? நான் உனக்கு மன்னிச்சது போல நீ மன்னிக்கணும்ல அப்படின்னு சொல்லி உள்ள ஜெயிலில் போட்டுறார். இது சம்பவம்லாம் பைபிள் இருக்குது, பார்த்துக்கணும். அதனால் அந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம கூட பிறந்தவங்கள யாராக இருந்தாலும் ஏதாவது தப்பு பண்ணிட்டா, மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. அந்த கசப்பை நிலச்சி வச்சுருக்காதீங்க, பகையை வச்சுருக்காது. ஏன்னா ஏசப்பா பகையை சிலுவையில் கொன்று போட்டார். அதனால் எந்த பகையும் இருக்கக்கூடாது. மன்னிச்சு விட்டு 7 தரம் இல்லை 7 தரம் மன்னிக்கணுங்க. இந்த காரியம்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் 7 நாளில் சாதிக்கலாம். ஒரு காரியத்தை நான் அடிக்கடி 7 மணி நேரம் துதி ஸ்தோத்திரம் போடுறேன். காரணமே இதான், பார்த்துக்கணும். நான் இப்போல்லாம் 7 மணி நேரம் துதி ஆராதனை போடுறேனோ
அப்போல்லாம் எனக்கு 2-3 சாட்சி வந்துடும். இன்றைக்கி இந்த பிரச்சனை முடிஞ்சு, எனக்கு இந்த சரீரத்தில் இந்த முதுகு வலி போச்சு, எனக்கு இந்த கால் வலி போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சாட்சி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். 7 மணி நேரம் துதியில் உட்காந்திங்கன்னா, 7 மணி நேரம் எங்கேயும் போகாமல் ஒரு சமூகத்தில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு உண்டான தடைகள் உடையும் பார்த்துக்கொள்ளுங்க. 7 நாள் எரிய கோட்டையை சுற்றி வந்தாங்க, 7ஆம் நாள் ஆர்ப்பரித்தாங்க, தடை நீங்கியது. அதே போல் எவ்வளோ பெரிய எரிய கோட்டை போல் தடை இருந்தாலும் அந்த 7 மணி நேரத்தில் 7ஆவது நாளில் அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு வேலை கிடைக்கலன்றீங்கள, உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா? 7 மணி நேரம் ஒதுக்குங்க, 7 நாள் ஒதுக்குங்க. நீ அவனை பார்த்தேன் அவனுக்கு லஞ்சம் கொடுத்தேன் இவனுக்கு லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்கிறத காட்டிலும் ஆண்டவரை மையப்படுத்துங்க. 7 நாளை ஒதுக்குங்க, 7 மணி நேரத்தை ஒதுக்குங்க. நீங்கள் சாதிக்க முடியாத காரியத்தை நீங்கள் சாதிக்க முடியும். ஆமே. எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திராஜம், சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. துதிக்கிறேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமோ எவ்வேளையோ இயேசுவில் களி கூறுவோ. எந்நேரமோ எவ்வேளையோ இயேசுவில் களி கூறுவோ. நம் நேசரில் களி கூறுவோ. நம் நேசர் களி கூறுவோ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போ மகிழ்ந்திருப்போ. ஆமே. இயேசுவின் பிள்ளைகளே எப்போ மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தோ கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போ. வாயை தரங்க. எதை நினைத்தோ கலங்கா இப்போது நாம் எப்போது ஸ்தோத்தரிப்போ. நாம் எப்போது ஸ்தோத்தரிப்போ. ஆமே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போ மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோ. ஆமே. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோ. நமக்கா யுத்தம் செய்வார் இயேசு. வாயத்தரங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே எப்போ மகிழ்ந்திருங்கள். தகப்பனை துதிக்கிறேன், பிதாவை துதிக்கிறேன். 7ஆம் நாள் நீங்கள் ஓய்ந்திருந்தீங்க. 7ஆம் நாளில் உலகத்தையே உண்டாக்கி ஓய்ந்திருந்தீங்க. 7ஆம் நாளில் எரிய கோட்டை தரமட்டமானது. நாகமானுடைய குஷ்டம் 7ஆம் நாளில் 7 தடவை முங்கி எந்திரிக்கும் போது அது மறைந்தது. 7 தடவை மண்கோயில் எடுக்கப்பட்ட வெள்ளிக்கோப்பான ஒரு சொற்காக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அவ்வளோ பெரிய வார்த்தை. தகப்பனே 7 தடவை 7 தடவை 70 தடவை மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் 7 நாள் எடுத்து 7 மணி நேரம் எடுத்து ஒரு காரியத்தை நாங்கள் சாதிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.